ஓம் நமச்சிவாய சிவாய நமக. ஓம் நமச்சிவாய சிவாய நமக. சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நம. இன்று நாம் ஒரு எளிய ஆன்மீக, அதுவும் மருத்துவ சக்தி, ஆயுள் விருத்திக்கு உள்ள ஒரு ஆசானின் அனுபவ மொழிகள் என்பதை நமது வாத்தியார் சொன்னதை பார்ப்போம். நம்ம தினமும் காலம்புற கொஞ்சம் தூரம், 1 மைல் 2 மைல், 1 ஃபர்லாங் 2 ஃபர்லாங், இப்படி வீணாக கால்நடை என்று வாக்கிங் என்று சொல்லிக்கொண்டு தெருவிலே நடந்து போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது தேவையில்லாத அவற்றையெல்லாம் கண்ணால் பார்த்து மன சஞ்சலங்கள், ஒரு ஆசை, ஏதோ வீணான கவலை, இப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது. இது மகான்களுடைய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இப்படி வெறுமனே வாக்கிங் போய்விட்டு தேவையில்லாத கர்மங்களை யாராலும் சேர்த்துக்கொள்ளணும் ஆசைப்படுவாங்களா? பரவாயில்லை. வீணடித்த சாபத்தை அது மீண்டும் பெறாமல் தினமும் செல்லும் பொழுது அருகில் உள்ள ஆலயத்தில் கோபுர கலசத்தை தரிசனம் செய்வது, ஸ்ரீ காலபைரவரை தினமும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அந்த வெறும் கால்நடையானது காலபைரவரின் நடைப்பயணமாக, பயனாக மாறும். இப்படி கால்நடையை, வாக்கிங்கை ஆன்மீகமாக நீங்கள் மாற்றும் பொழுது கால்நடை பயணம் தேவையான மருத்துவ உதவிகளையும், நல்ல ஆரோக்கியத்தையும், தீர்க்கமான சிந்தனையும், எதிர்வரும் காலத்திலே என்னென்ன நடக்கப் போகின்றது என்கின்ற உணரும் ஆற்றலையும் கண்டிப்பாக எளிமையாக பெற்றுவிடலாம். இப்படி ஒரு முறை நமக்கு இப்பொழுதெல்லாம் இந்த காலத்திலே எங்கு பார்த்தாலும் ஹிருதய சம்பந்தமான வியாதி, ஹார்ட் அட்டாக், பைபாஸ், ஆஞ்சியோ, ஸ்டென்ட்டு, இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. அது வராமல் இருப்பதற்கு, வந்தவர்களெல்லாம் மீண்டும் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளாமல் இருப்பதற்கு ஒரு ஆன்மீக மார்க்க விதத்தை பார்ப்போம். தினமும் ஒரு மரக்குவளை, அதாவது மூங்கில் குவளை, இல்லைன்னா தாமிரம், காப்பர், இல்லைன்னா வெள்ளி டம்ளர், இல்லைன்னா பித்தளை, வெண்கலம், இப்படிப்பட்ட பாத்திரங்களை வைத்துக்கொண்டு அதிலே புண்ணிய நதி தீர்த்தங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நல்ல நீரில் துளசி, வில்வத்தை போட்டுக்கொண்டுங்கள். ஓம் எளிமையான மந்திரம். இது செய்தால் இருதய நோய் கண்டிப்பாக வராது. இது நாம் கஷ்டப்படுவதை விட வருவதற்கு முன் ஆன்மீகத்தில் நல்ல பயணத்தை செய்வோமே. இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மோதிர விரல், சூரிய விரல் என்று சொல்லுகிறோம் இல்லையோ, அந்த மோதிர விரலில் அந்த தீர்த்தத்தை எடுத்து அதை உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக, அதாவது ஹிருதயம், ஹார்ட்டுக்கு நேராக அப்படி சொல்லி இந்த நீரை தெளித்துக் கொள்ளுங்கள். எப்படி செய்ய வேண்டும்? ஓம் இருதய ஆத்ம ஜோதியே போற்றி. ஓம் ஹிருதய ஆத்ம ஜோதியே போற்றி. ஓம் ஹிருதய ஆத்ம ஜோதியே போற்றி. ஓம் ஸ்ரீ ஹிருதயாலீஸ்வரா போற்றி. ஓம் ஸ்ரீ ஹிருதயாலீஸ்வரா போற்றி. ஓம் ஸ்ரீ ஹிருதயாலீஸ்வரா போற்றி. ஓம் ஸ்ரீ மூன்றாவது, ஓம் ஸ்ரீ ஹிருதய புண்டரீகாக்ஷா போற்றி. ஓம் ஸ்ரீ ஹிருதய புண்டரீகாக்ஷா போற்றி. ஓம் ஸ்ரீ ஹிருதய புண்டரீகாக்ஷா போற்றி. இப்படி தினமும் அப்படி சொல்லிக்கொண்டே அந்த வலது கை மோதிரவர்களால் இந்த மார்புகிட்ட அந்த தீர்த்தத்தை தெளித்து கொண்டே வரும்பொழுது, இதுக்குத்தான் மார்ஜனம்னு சொல்லுவாங்க. சந்தியாவந்தனத்திலே, அனுஷ்டானத்திலே வருகின்றது. பூணல் போட்டுக்கொண்டு இது செய்யும் பொழுது பலன் கோடியாக பெருகும். பரவாயில்லை, எப்படி செய்தாலும் இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வான். இதை தினமும் 12 முறை ஓதி அந்த சூரிய விரல் என்கின்ற மோதிர விரலாகிய இதயத்தை நோக்கி இந்த தீர்த்தத்தை தெளித்து பாருங்கள். இது செய்து வருவதே மார்ஜன தீர்த்தையாக, அந்த பூஜையாக மகான்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பொதுவாக இந்த மார்ஜன பூஜையை முறையாக செய்து வந்தால் நெஞ்சு நோய்கள் கிட்டக்க நெருங்காது, அண்டவே அண்டாது. இந்த நோய் இருப்பவரும் இனிமேல் இதிலிருந்து மேலும் நோய் வராமல் முழுமையாக ஆரோக்கியமாக வருவதற்கு 3 வேளையும் இதை ஆழ்ந்த உங்களுடைய நம்பிக்கை தான். மாத்திரையை எப்படி நம்பி சாப்பிட்றீங்களோ, டாக்டரை எப்படி நம்புறீங்களோ, அதுபோல் தெய்வத்தை முழுமையாக நம்பி உங்களுடைய
மூதாதையர்கள், உங்களுடைய பெரியவர்களை நம்பி, உங்களுடைய தாய் தந்தையை நம்பி இதை செய்து வந்தால் அவர்களுக்கும் பிள்ளைகளால் வேதனை மாரடைப்புன்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி வரவே வராது. இந்த அப்படிப்பட்ட நோய் வந்தவர்களுக்கு உடனடியாக நோய் கண்டிப்பாக தனியும். வயதான காலத்திலே மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் என்கின்ற ஆங்கில மருத்துவம் சொல்லுகின்ற நோயானது ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மாதிரி மார்ஜன பூஜை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கூடிய இந்த பிரார்த்தனையான நீங்கள் என்ன செய்யணும், சென்னைக்கு பக்கத்தில் திருநின்றவூர் ஸ்ரீ ஹிருதயாலீஸ்வரர் அவருடைய சக்தியால் எந்த ஒரு இருதய நோய்களையும் குணமாக்க முடியும் என்றால் மாரடைப்பு என்ற ஒன்று இல்லை என்றே எல்லோரும் சொல்லலாம். நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். இன்று நியாயம் கிடைக்கின்ற நல்ல நாள். இன்று நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி. தினமும் ஒரு மகானையோ சித்தர்களையோ இப்படி தரிசனம் செய்கின்ற பாக்கியம். இதுவரை இரவில் செய்த தவறுகள், விட்டுவிட்ட பூஜைகள் அத்தனைக்கும் முழுமையான பரிகாரம் கிட்டிய நல்ல நாள். இன்று சனீஸ்வர பகவானை நினைத்து, இன்று ஆயுர் தேவியை நினைத்து, கருப்பண்ணசுவாமி, கரியமாலீஸ்வரர் இப்படி அவர்களை வணங்கி எள்ளு சாதம், கருவேப்பிலை பொடி சாதம் இவைகளை தானம் கொடுப்பதும், எள்ளுருண்டை, எள்ளு மிட்டாய் தானம் கொடுப்பதும், எள் கலந்த பட்சணங்கள் பலகாரங்களை தானம் கொடுப்பதும் நல்ல ஆயுள் விருத்தி, தைரியம், நீதி நியாயம் கிடைக்கும். வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு நல்ல வழிகாட்டுகின்ற நல்ல நாள். இப்படி நீதி தேவதைகளை வணங்கும் பொழுது அவருடைய வாக்கிலே சொல்லிலே நியாயம் இருக்கும். இப்படி செய்யும்பொழுது எந்த விதமான தவறுகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நல்ல நாள் இன்றைய அற்புதமான போதாயன அமாவாசை நிறைந்த சனிக்கிழமை. விட்டுப்போன பித்திருக்கள் காரியங்கள், மூதாதையர் தர்ப்பணம், திவசம், படையல் அவைகளுக்கு நல்ல பரிகாரம் தந்து உங்களை மேல் நோக்கி வாழ்க்கையை வளமாக்கும் அற்புதமான நல்ல நாள். நாவப்பழம், பன்னீர் திராட்சை, கருந்திராட்சை, மங்குஸ்தான் இவைகளை எளியவர்க்கு கிடைக்காதவர்களுக்கு தானம் கொடுப்பதனால் அவர்கள் அடையும் மகிழ்ச்சியை அதுவே உங்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக, வாழ்த்துக்களாக மாறி வீடு நீங்கள் செய்யும் தொழிலில் வெற்றிக்கு மேல் வெற்றி அற்புதமாக கிடைக்கும். உதாரணமாக, நாட்டில் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லுகின்ற மாகாண தலைவர்கள், மாநில தலைவர்கள் இப்படி என்று சொல்லுகின்றவர்களுக்கெல்லாம் மிக கொடிய கர்ம வினைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இப்படி செய்யும் பொழுது அந்த வாய்ப்புகள் அவர்களை நெருங்காது. மாநிலத்தின் தலைவர், மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், மாவட்ட நீதிபதி, இப்படி மாநில நீதிபதினு சொல்ல முடியல, உயர் நீதிபதி, உச்ச நீதிபதி இவர்களுக்கெல்லாம் ஏற்ற அற்புதமான நல்ல நாள். கால் சம்பந்தமான வியாதிகள் வராமல் இருப்பதற்கு சனீஸ்வர பகவானை வேண்டியும், யமனேஸ்வரியை வேண்டியும், திருப்பைஞ்சிலிநாதரை வேண்டியும், சனீஸ்வரன் குடும்பத்துடன் சேர்ந்திருக்கின்ற திருப்பைஞ்சிலி அங்கே வணங்குவதும், அங்கே உள்ள வட கையிலை தென் கையிலை என்கின்ற 2 சிவலிங்கம் துவாரபாலகர் அருகிலே மூலவருக்கு முன்னாடி இருப்பதை முன்பு சொன்னது போல் வணங்கியும் வந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது கண்டிப்பான ஒன்று. எதிலும் தொடர்ந்து ஒரு முயற்சி இருக்க வேண்டும் ஐயா. அது செய்யும் பொழுது வெற்றிக்கு மேல் வெற்றி, எதிலும் ஜெயம், எப்பொழுதும் ஜெயம் என்று சொல்வார்களே, அது உங்களுக்கு கைகூடும். இன்றைய தினம் நல்ல நாளாக அமையும். அண்டங்காக்கை மற்றும் காக்கைகளுக்கு உணவிடுங்கள். வெற்றி உங்களை தேடி உங்களை வந்து வா 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 என்று அழைக்கின்ற வெற்றி வீர செயல்கள் புரியும் நல்ல நாள். குற்றவாளிகள், ஏமாற்றுபவர்கள், பொய் சொல்பவர்கள் திருந்தி வாழ வேண்டிய நாள். இல்லை என்றால் எதிர்காலத்திலே அதுவும் மூட்டை மூட்டையாக, கர்ம மூட்டைகளாக, பாவங்களாக நம்மையே தாக்கும் என்பதை உணர்ந்து இப்பொழுதே செய்யுங்கள். இன்று செய்கின்ற தர்மம் நீதி தேவதையுடைய லோகத்திலே இன்று செய்கின்ற சிறு கொடை, புது கொடை, செருப்பு, ஆடை, வஸ்திரம் இவைகளை தானம் கொடுப்பதனால், நல்லெண்ணெயில் முகம் பார்த்து தீபமாக ஏற்றுவதனால், நல்லெண்ணெய் தானம் கொடுப்பதனால், கோவில்களில் திருக்கோயில்களிலே நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைத்து எட்டின் வகையாக 8, 17, 26, 35, 44, 53, 62 என்கின்ற அவர் ஒரு வயதுக்கு தகுந்தது போலும் ஏற்றி வழிபடுவதும் வீட்டிலே தரித்திரம் என்கின்ற ஒரு நிலை நீங்கி சந்தோஷம் இருக்கும். பணக்கஷ்டம் என்று சொல்லும்போது பத்தலை என்று சொல்லும்போது என்ன நினைக்கிறோம்? ஆக லட்சுமி கடாட்சம் குறைந்து வருகின்றது. ஏன்? தவறான முறையிலே மது, போதை, சீட்டாட்டங்களினால் ஏற்பட்ட பாவ வினைகளை கண்டிப்பாக
அதை தீர்ப்பது கடினமான ஒன்று. இப்பொழுது அதை நிறுத்தி கொண்டு கொஞ்சமாவது சரியாக வாழும்போது இருக்கின்ற பிரச்சனை முத்தி முன்னேறாமல் தடுக்கும். ஆனால் சீட்டு, மது, மாது, கள்ளநோட்டு, ஏமாற்றுதல் இவையினுடைய கர்மங்கள் தீர்வதற்கு தக்க குருவை நாடி அதையும் நீங்கள் தேடி பிடிக்கும்பொழுது வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் வெற்றியாக இருக்கும். புது பாய் தலகனை போர்வைகளை தானமாக கொடுத்தால் வாழ்க்கையிலே படுத்த படுக்கையுடன் விழலாமல் பாயோடு படுக்கையோடு சொல்ல முடியும், பெட்லேயே தூக்கத்திலேயே இறந்தவர்களுக்கு நல்கதி கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலை உங்கள் குடும்பத்தில் யாருடைய குடும்பத்திலும் வராமல் இருப்பதற்கும் நீங்கள் செய்கின்ற தர்மமானது செல்லுகின்ற இடத்திலெல்லாம் தர்ம நிழல் உங்களுடன் சேர்ந்து வரும் என்பது நமது வாத்தியார் மற்றும் பெரியவர்கள், மகான்கள், நபிகள் நாயகம் முதல் இயேசு பகவான் வரை, வீரமாமுனிவர் வரை, குருநானக் வரை, மகாவீரர் வரை எல்லாம் சத்திய ஞான தர்மத்தையே போதித்தார்கள். இப்படி சத்தியம் பதா தர்மஞ்சரா என்கின்ற வேதத்தினுடைய அடிப்படையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். வீர நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து